சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யார் நீங்க? என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? சார், பிரபுங்கிற ஒரு பையனோட சடலத்தை நீங்க தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க. அது சம்பந்தமா உங்ககிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இத பாருமா, கேஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கும்போது பிரைவேட்டா அதை பத்தி பேசுறது சட்டத்துக்கு புறம்பானது. சார், சட்டங்கிறது நிரபராதிய தண்டிக்க இல்ல. நீங்க இப்ப எனக்கு உதவி பண்ணாதான் இந்த கொலைக்கு காரணமான உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். சார், அப்பாவியான என் அண்ணன் செய்யாத தப்புக்கு தங்கச்சியை காப்பாத்த தண்டனை அனுபவிக்கிறேன்னு எங்களால வாழ்க்கையை இழந்துருவாரு சார். சார், ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சாரிமா, நான் ஃபைனல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே போலீஸ் கிட்ட கொடுத்துட்டேன். நீங்க அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்க இருந்து இமிடியேட்டா கிளம்புங்க. சார் சார், போலீஸ் கிட்ட இதை பத்தி எந்த தகவலும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுதான் நாங்க உங்களை தேடி வந்திருக்கோம் சார். என்ன சொல்றீங்க? சார், ஆமா சார், கேஸை சீக்கிரமா முடிக்கணுங்கிற நோக்கத்திலேயே தங்கச்சிங்களை காப்பாத்த இவங்க அண்ணன் பொய் சாட்சி சொல்றாருன்னு தெரிஞ்சும் போலீஸ் அப்பாவியான இவங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க சார். இவங்க அண்ணனோட குழந்தை அப்பாவை பார்க்கணும்னு தினம் தினம் ஏங்கி அழுதுட்டு இருக்கா சார். சார், யாரோ செஞ்ச சூழ்ச்சிக்கு ஒரு பாவமும் அறியாத அந்த பிஞ்சு குழந்தை ஏன் சார் பாதிக்கப்படணும்? சார், நான் பிரபுவோட ரிலேட்டிவ் தான் சார். அவன் இறப்புக்கும் இவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறதுனால தான் நானே இதில் இவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறேன். உயிரை விட மானம் போகிறதான் சார் தாங்க முடியாத வேதனை சார். வாழ வேண்டிய வயசில் பொண்ணுங்க இருக்கிற குடும்பம் சார் அது. இந்த பிரபுவோட கேஸில் மூர்த்திக்கு மட்டும் தண்டனை கிடைச்சிட்டா கொலகார குடும்பம்னு சமுதாயம் இவங்களை ஒரே அடியாக ஒதுக்கிடும். காலத்துக்கும் அந்த அவப்பேர்லேருந்து இவங்களால மீண்டு வரவே முடியாது. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். சரி, உங்களுக்கு உதவியா நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? சார், எதனால பிரபுவோட உயிர் பிரிஞ்சதுங்கிற டீட்டெயில் மட்டும் கொடுங்க சார். வேற எதுவும் எக்ஸ்ட்ராவா கேட்டு நாங்கள் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம் சார். ஒரு குடும்பம் நடுத்தெருவுக்கு வராமல் இருக்கணும்னா உயிரை காப்பாத்துற டாக்டரா நீங்க இவங்களுக்காக இந்த உதவி பண்ணணும் சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். சார், கடவுள் ஆணையா வேற யாருக்குமே உங்களை காட்டி கொடுக்க மாட்டோம் சார். ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வரேன். பிரபு உயிர் பிரிஞ்சதுக்கு பெக்குலியரான ஒரு பாய்சன் தான் காரணம். அது அலோபதியிலும் இல்ல, வேற பூச்சி மருந்துக்காக தயாரிக்கப்பட்ட பாய்சனும் இல்ல. சித்த மருத்துவத்தில் செய்த ஒரு புதுரகமான பாய்சன். சித்த மருத்துவமா? உயிரை கொள்ற ட்ரக்ஸ் மாதிரி இது வெளியே கிடைக்க வாய்ப்பே இல்ல. சித்த மருத்துவத்துல கை தேர்ந்த வித்தை தெரிஞ்ச ஒருத்தர் தான் இந்த பாய்சனை தயாரிக்க முடியும். பிரபு குடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ்ல சரியான விகிதத்துல இந்த சித்த விஷத்தை கலந்து அவரை கொண்டு இருக்காங்க. இந்த விஷம் கலந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சா 1 மணி நேரத்துல எப்பேற்பட்ட திடசாலியா இருந்தாலும் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துடுவாங்க. முக்கியமா இந்த பாய்சனால தான் உயிர் பிரிஞ்சதுன்னு யாராலையுமே ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது.